ஹலோ ஃப்ரெண்ட்ஸு, நம்ம எஸ்பிஓவில் செகண்ட் டாஸ்க்கு இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த ஐடியை நம்ம லாகின் பண்ணிக்கிறோம். இவருடைய ஐடியை லாகின் பண்ணிட்டு நம்ம இந்த ஐடியை எப்படி நம்ம செகண்ட் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம டேஷ்போர்டு வரும். கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டு வரும். ஃபஸ்ட்டு டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் பார்த்தீங்களா? அதே மெத்தட் தான் இதுவும் பண்ணணும். ஆல்ரெடி டேஷ்போர்டு வந்துட்டீங்க. டேஷ்போர்டு கிளிக் பண்ணுறீங்க. டேட்டு 4th டேட்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு டாஸ்க்கு. ஆல்ரெடி எந்த ஒரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கார். சரிங்களா? இப்போ டாஸ்க்கு முடிச்சதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸில் 5 rupees ஆட் ஆகிடும். சரிங்களா? இப்படி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணுறோம். டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணோம்ல, ஓப்பன் த அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் அல்லது அமேசான் அஃபிஷியல் வெப்சைட்டு அல்லது ஆப்பு எது வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட். டேக் த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்கிறாங்க ஆஃப் த டாப் ஆஃப் த பேஜ். அந்த பேஜோடைய ensuring that the product title and the product image, டைட்டில் இருக்கணும், இமேஜ் இருக்கணும். அட் த விசிபிள், ரெண்டு விசிபிள் தெரியணும். ரெண்டும் தெரியறப்பல நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆஃப்டர் டேக்கிங் எ ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் யுவர் த ஃபேஸ்புக் அக்கௌண்ட். இந்த டாஸ்க்கு வந்து கம்பல்சரியாக ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் போகணும். அண்டு கிரியேட் அல்லது நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கலாம். க்ரியேட் பண்ணலாம். விருப்பப்பட்டவங்க இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். போஸ்ட் பண்ணணும். இந்த ஸ்க்ரீன்ஷாட் மேக் ஷூர் டு த அப்லோடு த ஸ்க்ரீன்ஷாட் வித் த போஸ்ட். ஆஃப்டர் பப்ளிஷ் எ போஸ்ட் காப்பி யுவர் போஸ்ட் ஷேர்டு லிங்க். ஷேர் பண்ணுற லிங்க்கை வந்து ரெஃபர் ஃபாலோ த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படின்றத நம்ம யூடியூப் வீடியோவை பார்க்குறோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் த சப்மிட் த ஃபாலோ த டாஸ்க் ஃப்ரம் வித் யுவர் த காப்பீடு லிங்க்கை காப்பீட் பண்ணி அதில் நம்ம சப்மிட் பண்ணணும். ஜெட் யுவர் த டாஸ்க் பேமெண்ட் அப்படியே வந்துடும் உங்களுக்கு பேமெண்ட். இப்போ எப்படி வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம எப்படி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஆல்ரெடி டேப் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டேப் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், நம்ம குரோமில் மேலே இருக்கும். இது வேற ஒரு ப்ரௌசர் இருக்குது, அதனால் இது கீழே இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டேப் இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டேப். இதில் நம்ம வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கணும். amazon.in கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் வரும். amazon.in இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எனி ப்ராடக்ட் இங்கே கிளிக் பண்ணிக்கிறீங்க. சப்போஸ் இந்த ஹேண்ட்பேக்கை புக் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஹேண்ட்பேக் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாருங்க, டைட்டில் மேலே வருது பார்த்தீங்களா? சம்டைமில் வந்து டைட்டில் கீழே வரும், இதில் மேலே வருது பாருங்கள். இந்த டைட்டில் மேலே வந்துச்சுங்களா? இந்த டைட்டிலோட நம்ம வந்து இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இந்த டைட்டிலோட ஸ்க்ரீன்ஷாட்டு எடுக்கணும். சம்டைமில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பாங்க. இப்போ பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இந்த ப்ரௌசர் வந்து ப்ரோ ப்ரௌசர் இது ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்துட்டோம். இதில் வந்து அந்த போஸ்ட்டை இங்கே இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறீங்க. போஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணுறீங்க. சம்டைமில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் காப்பி பண்ணிட்டு வரலாம். எக்ஸ்ட்ரா அந்த டைட்டிலை பற்றி நீங்கள் ஒரு ஏதாவது
ஒப்பீனியன்ஸு இதில் போடணும். இப்போ பாருங்கள், உமன்ஸ் பியூர் லெதர் ஹேண்ட்பேக் இதை காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறீங்க. இதில் ஏதாவது டைப் பண்ணணும். லுக் த சூப்பர் ஹேண்ட்பேக். அதை டைப் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து அந்த போஸ்ட்டை இங்கே இமேஜை இங்கே ஆட் பண்ணணும். இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே அந்த இமேஜ் இங்கே செலக்ட் பண்ணணும். இப்போ வந்துச்சிங்களா? அந்த இமேஜ் வந்துச்சிங்களா? இதை கிளிக் பண்ணதான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போஸ்ட்ன்னு இருக்கு பாருங்க, அதை போஸ்ட் பண்ணுறீங்க. போஸ்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆகிடுச்சு. போஸ்ட் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஷேர்ன்ற ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. இந்த ஷேர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. அப்படியே இங்கே ஸ்கோர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா காப்பி லிங்க்குன்னு இருக்கு பாருங்க. ஷேர் பட்டனு காப்பி லிங்க்குன்னு வந்துச்சுங்களா? அதை கிளிக் பண்ணுறீங்க. அப்படியே அடுத்த நெக்ஸ்ட் டேக் டேப்க்கு வந்துடுறீங்க. டைட்டில் வந்து ஃபேஸ்புக்குன்னே போடுறீங்க. ஃபேஸ்புக்கு சூஸ் த டைப் வந்து ஃபேஸ்புக்கு. அந்த யூஆர்எல் லிங்க் காப்பி பண்ண வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆயிடுச்சான்னு நீங்கள் போய் செக் பண்ண போகிறீங்க. பாருங்கள், டேஷ்போர்டில் போய் பார்க்குறீங்க. 5 rupees ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். உடனே லாக் அவுட் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.